2023 3.6 விழுக்காடாக பதிவான மலேசிய பொருளாதாரம் கடந்த ஆண்டு 5.1 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டின் 4வது காலாண்டிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 விழுக்காடாக பதிவானது. உள்நாட்டு தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட மீட்சியாலும் இந்த வலுவான அடைவு நிலை சாத்தியமானதாக மத்திய வங்கியான பேங்க் நகாரா கூறியது. மக்கள் மத்தியில் பணம் புழங்கி அவர்கள் தாராளமாக செலவு செய்ததும் இவ்வளர்ச்சிக்கு உதவியுள்ளது. நல்ல பணப்புழக்கம் ஊக்களிக்கும் சந்தை நிலவரங்களை பிரதிபலிக்கிறது. அதோடு குடும்பங்கள் மற்றும் அவர்களின் நிதி நிலைமையை ஆதரிக்கும் வகையிலான கொள்கை நடவடிக்கைகளும் ஒரு முக்கிய காரணமாகும். தவிர வலுவான முதலீடுகள், தொடரும் பெருந்திட்டங்கள் உள்ளிட்டவையும் முதலீட்டு வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளித்துள்ளன. வெளி காரணிகள் என்று பார்த்தால் உலகளாகிய பொருளியல் நிலைத்தன்மையால் ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்திருப்பது, தொழில்நுட்ப சுழற்சி மற்றும் சுற்றுப்பயணிகளின் வருகையும் அவர்கள் இங்கு செலவு செய்ததும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியுள்ளன. கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த பணவீக்க விகிதமும் அடிப்படை பணவீக்கமும் முறையே 1.8 விழுக்காடு குறைந்து 2.5 மற்றும் 3.0 விழுக்காடாக பதிவாகின. ரிங்கெட்டின் மதிப்பும் கடந்த ஆண்டு அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக 2.7 விழுக்காடாக உயர்ந்ததாக பேங்க் நகாரா தெரிவித்தது.